பிரியமானவர்களே, கர்த்தரை ஏற்றுக்கொண்டுகிறவர்கள் அவங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க, எதை குறித்தும் கலங்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடினால அந்த வார்த்தையின் மேலே அவங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வரும். தேவனுடைய ஆவினால் யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க, எந்த காரியத்தை குறித்தும் கலங்க மாட்டாங்க. ஏன் என்று சொன்னால், அந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தும், அந்த வார்த்தை அவர்களை தேற்றும். ஏன் என்று சொன்னால், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு அபிஷேகத்தை, அந்த ஒரு வல்லமையை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, தாவீது சொல்லுகிறார், என் தேவனுடைய வலது பரத்தில் நான் இருக்கிறபடியினால நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அவர் என் கூட இருக்கிறதுனால, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நான் எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன், நான் ஒன்றுக்கும் நான் அசைக்கப்பட மாட்டேன் என்ற ஒரு உறுதி, ஒரு தீர்மானம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுப்பாருங்களாம். நம்ம எந்த சூழ்நிலை நம்ம இருக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள சொல்வார், நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, நீ பயப்படாத, நீ தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுற, நீ கலங்காத, நீ தைரியமா இரு, திடமானதா இரு, கலங்காத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ என் பிள்ளையா இருக்கிறதுனால நீ எதை குறிச்சும் கலங்காத என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை உள்ளத்திலிருந்து நம்மளை தேற்றுகிறதா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து தானே ஒரு சாட்சி கொடுப்பார். நமக்குள்ள அவர் இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நாம் பிள்ளைகளா இருக்கிறதுனால எல்லா சுதந்திரத்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்ம அப்பா பிதாவே என்று சொல்லி, அப்பா நான் இப்படி நெருக்கத்தில் இருக்கிறேன், அப்பா நான் இப்படி பிரச்சனையில் இருக்கிறேன், என்னை இதிலிருந்து விடுதலையாக்கும், இதிலிருந்து என்னை தப்புவியும், என்னை லெகுவாய் நடத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பாவை நோக்கி நம்ம கூப்பிட்டு